டேய் யூடியூப் லூசு கூதி. ஸோ ஓகே வெல்கம் ப்ரோஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. பொதுவாக எனக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. நான் ரொம்ப வந்துட்டு பேஷன்ஸாக இருப்பேன். பேஷன்ஸ் ஏதோ ஒன்று ரொம்ப வந்துட்டு காவமாக இருப்பேன். ஸோ என்னை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ட்ரிகரும் பண்ணிட முடியாது. எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கோவம் வராது. அதை வந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது எனக்கு. இன்கேஸ் அப்படியே வந்துட்டு என்னோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா கோவமாக வராது, அழுதுருவேன். சோ இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோல நான் வந்துட்டு உங்களை வந்து என்ன ரேஜ் பைட் பண்ணி ட்ரிகர் பண்ண சொன்னேன். சோ அதுக்கு நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். சரி, ரேஜ் பைட் ரீல்ஸ் ஏதாவது அனுப்பிச்சா அதை பார்த்து நான் ட்ரிகர் ஆகி ஏதாவது பேசுவேன். சரி, நீங்க எதுனா ட்ரிகர் பண்ற மாதிரியான விஷயத்த சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு Q&Aவும் போட்டிருந்தேன். ஆப்வியஸ்லி நான் 2 இதுலயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ட்ரை நாட் டு ரேஜ் பைட், அதாவது நீங்க என்ன ரேஜ் பைட் பண்ணுவீங்க, நான் அதுக்கு ரேஜ் பைட் ஆகாம இருக்கணும். சோ அதுதான் கண்டென்ட். ஆனா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவனுங்களை என்னைய ரேஜ் பைட் பண்றதுக்காக ரேஜ் பைட் ஒப்பீனியன் சொல்ல சொன்னா, இவனுங்க ரேஜ் பைட் ஆன விஷயத்துல Q&Aல வந்துட்டு ஏன்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நான் எப்பறம் ரேஜ் பைட் ஆவேன்? நான் கேட்டேன், ஆல்ரெடி ஐட்டம் போல இருக்கு. அதாவது இந்த ரேஜ் பைட்டுங்கிறத வந்துட்டு இனிமேல் எவனுமே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை மில்க் பண்ணி சேச்சுரேட் பண்றோம். ஆல்ரெடி இது சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து கடைசியா ஒரு டைம் நானும் போய் இது பண்ணிக்கிறேங்கிற மாதிரி நான் இதை சேச்சுரேட் பண்ணி முடிச்சேன். அதாவது நண்பர்களே, நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கிரிஞ்சு, கார்னி, ட்ரிகர், ரேஜ் பைட் இந்த மாதிரி வந்துட்டு டேர்ம்ஸ் தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர, நம்ம வந்துட்டு இப்ப 2023 கிரிஞ்சுன்னு சொல்லுவோம், இது அதை வந்து இப்ப கார்னின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எவால்வ் ஆகிறோம். ஒரே வார்த்தையை மாத்தி மாத்தி யூஸ் பண்றோம். இதனால வந்துட்டு இவனுக்கு ஏதோ புதுசா தெரிஞ்சிருக்குலாம் கிடையாது. இந்த பாலா போன சமூகம் இவனுக்கு வேற என்னமோ தெரிஞ்சிருக்கப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஆன்லைன்ல அப்பப்போ இருக்க அந்த மீம் டேர்ம், இன்டர்நெட் டேர்ம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு கூலா காமிச்சிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. அவ்வளவுதான். இதை எதுக்கு நான் இப்ப சொன்னேனே தெரியல. இதை பார்த்து வேணா ரேஜ் பைட் ஆனா அவுட். சரி ஓகே நண்பர்களே, நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கண்டென்ட்ஸ்லாம் Q&Aலாம் போட்டேன். நான் முன்னாடியே ரெஸ்பான்ஸ்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருவேன். அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிடுவேன். பட் இப்போ வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக ரேஜ் பைட் ஆவறனா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இரு, நான் உங்களை ரேஜ் பைட் பண்ணுற மாதிரி இப்படி ஒன்று சொல்கிறேன். வீடியோ போடலைன்னா வந்து திட்ட தெரியுதுல்ல எங்கே ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி Q&A போட்டு ரீல் அனுப்புங்கன்னா ஒருத்தன் அனுப்பல, நீங்களாம் இப்போ எங்கடா போனீங்க அப்படின்னு நான் கேட்பேன் நண்பர்களே. நான் உங்களை கேட்க மாட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப ஹோல்சமான கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ அதனால நான் உங்களை ட்ரிகர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எப்பயாவது Q&A போடுறப்போ மறக்காம எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, ஓகேவா? இல்லைன்னா நான் உண்மையிலே ட்ரிகர் ஆயிடுவேன். அப்புறம் லூசு பைய ஆக்சுவலா இன்ஸ்டால வந்து 2-3 விஷயத்த பிடிச்சிட்டானுங்க. என்ன அப்படின்னா, எனக்கு எதெல்லாம் பிடிக்குது அதெல்லாம் விட்டு, நான் எதெல்லாம் ஸ்டோரி போடுறேன்னா அதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ட்டு இவங்களே போட்டானுங்க. ரியலி திங்க் அதுக்கெல்லாம் நான் ரேஜ் பைட் ஆவேன்னு கண்டிப்பா கிடையாது. ஃபுல் பாட்டில் அடிக்கிறடா, ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா நம்பர் இருந்துடா. சரி, இருந்தாலும் அப்படியே ஒண்ணுன்னா பார்ப்போம். செயின்சா மேன் இஸ் ஜஸ்ட் a கூனர் அனிமே. இதுக்கு எனக்கு ட்ரிகர் ஆகலை. ஏன்னா அந்த அனிமே ஃபேன் பேஸ் தான் அப்படி இருப்பானுங்களே தவிர அந்த அனிமே கூனர் அனிமேவான்னு கேட்டா கிடையாது. இருங்க, நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக தான் செயின்சா மேன் படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது டெஞ்சி வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாம கடைசியில தான் வரும். ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அந்த சீன் வந்துட்டு பயங்கர எலவேஷனா இருக்கும். வெளியே வந்தவொடனே ஒண்ணு கேட்பான், ஏன் வந்துட்டு என் வாழ்க்கையில இருக்க எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு என்ன கொல்றதுக்குனே வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். இப்ப நான் ஏன் வந்துட்டு செயின்சா மேன் இஸ் நாட் a கூனர் அனிமேன்னு சொல்றேன் அப்படின்னா, டெஞ்சியோட கேரக்டரே பாத்தீங்கன்னா அவன் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு ஒரு பேசிக் நீட்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. அவன் வந்து ஒரு 16 வரப்ப, அதாவது அவன் ஒரு அந்த அடல்ட் லைஃப் வரப்பதான் அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. அவன் வந்து அதுவும் இல்லாம ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கும். அந்த டெஸ்பரேட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதனாலனா அவனோட செயின்சா ஹார்ட்டுக்காக. ஒரு சீனே இருக்கும், எவரிஒன் வாண்ட்ஸ் பை செயின்சா ஹார்ட் பட் நோ ஒன்ஸ் வாண்ட்ஸ் டெஞ்சிஸ் ஹார்ட், ஒரு டயலாகே இருக்கும். சோ அதனால என்னன்னா, ப்ரோ நீட் சம் லவ். அத வந்துட்டு செயின்சா மேன் அனிமேல இருக்க பெண்கள் யூஸ் பண்ணி அவனை செடியூஸ் பண்ணி அந்த ஹார்ட் எடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஒரு டைம் அவன் இது பண்ணிடுவான். சோ இட்ஸ் நாட் a கூனர் அனிமே. ஏன்னா டெஞ்சியே அங்க விக்டிம் தான். அவனுக்கே வந்துட்டு அவனை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாம அவன் போய் அதுல விழுந்துகிட்டு இருப்பான். நான் இன்னும் மாங்கால எதுவும் படிக்கல, பட் பார்த்த வரைக்கும் எனக்கு செயின்சா மேன் எனக்கு பிடிக்கும்பா. மக்கிமா இஸ் மிட். ஏண்டா உங்களுக்கு மனித கடவுள் மக்கிமாவே மிட்டுனா உன்னோட டைப் ஆஃப் உமன் என்னதான்டா சொல்லி தொலைடா. எல்லா பெண்களையும் மிட்டுங்கிறீங்களா? உங்களோட டேஸ்ட் என்னன்னாலும் சொல்லிட்டு போங்கடா. கேட் ஒயிட் இஸ் ஓவர் ரேட்டடா. உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. இதை வச்சு நான் ட்ரிகர் ஆவேன்னு. நான் ட்ரிகர்லாம் ஆக மாட்டேன். இதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பா தாண்டா இருக்கு. என் சேனல் பாத்தீங்கன்னா ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமும் போக மாட்டேங்குது. அதாவது ஒரு நீஷான ஆடியன்ஸ் கிட்டையும் போக மாட்டேங்குது. இது எங்க நிக்குதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நானும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ இப்போ கன்சிஸ்டன்டா இல்ல, பட் நானும் ஏதோ என்னென்னமோ குரல் வித்தையெல்லாம் காமிச்சு சர்க்கஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நான் சொல்றேனே, மெயின் ஸ்ட்ரீமும் போக மாட்டேங்குது, இந்த நீஷான ஆடியன்ஸ்க்கும் போக மாட்டேங்குது. என் ஆடியன்ஸ் எவன்னு எனக்கே தெரியல. யார் தான் பாக்குறாங்க? ஃபர்ஸ்டாவது 15,000 போய்கிட்டு இருந்தது, இப்போ 10,000 நிக்குது. ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கண்டென்ட் போட்டாதான் 30,000 போகுது. இப்படி இருக்க என்ன போய் ஓவர் ரேட்டடுங்கிறா? ஐயோ, எனக்கு எந்த பிரச்சனை? பரமசுகம். Saya Venkar music is low-key good, but people are not ready to accept that. We are
டூ இயர்லி டு ஜட்ஜ் ஹிம், அது வேணா ஓகே. பட் அனிருத்தையும் சாய் அபியங்கரி கம்பேர் பண்றதை என்னால ஒத்துக்க முடியாது நண்பர்களே. அனிருத் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆல்பம் 3 கனவே கனவே என்ன மாதிரியான ரீச், அப்பவே நெட் இல்லாதப்ப ஒய்திஸ் கொலவரி என்ன மாதிரியான ரீச். ஸோ அனிருத்தையும் சாய் அபியங்கரி கம்பேரே பண்ண முடியாது. நீங்க சாய் அபியங்கர் போட்டது 5 பாட்டு, எனக்கு 5 பாட்டுமே ஒரே மாதிரி தான் கேட்குது. அதுலயும் லாஸ்ட் பாட்டு கட கட கடன்னு இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த ஊரும் பிளட்ல. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்க அனிருத்தை வந்து சாய் அபியங்கர் கூட கம்பேரே பண்ணக்கூடாது. சாய் அபியங்கர் தனியா விட்டு அவர் நல்லா போடுறாரு, அது பேசுறது வேற. இது பிஆர் ஒர்க்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அனிருத்தை சாய் அபியங்கரை கம்பேர் பண்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ஏரோமணி சாய் அபியங்கரை கம்பேர் பண்ணி ஒரு போஸ்ட் பார்த்தேன் ட்விட்டர்ல. அது பிஆர் ஒர்க்கா தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எவனும் மியூசிக் டேஸ்ட் உள்ள எவனும் அதை பண்ண மாட்டான். ஆல்பம்ஸை எடுத்து பாருங்க, லைனா 3 எதிர்நீச்சல், தங்கமகன், 400 ஓடி தான், கத்திலாம் என்ன மாதிரியான தீம் எல்லாமே. அனிருத் செட் பண்ணி வச்சிருக்க மார்க்குக்கு சாய் அபியங்கர் வரணும்னா ஆல்பம்ஸ் வரணும்ப்பா. நீங்க வந்த ஒரு 4 பாட்டை வச்சுட்டே நீங்க அது நல்லா இல்லைன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதான் சொல்றேன், we are too early to judge him. கொஞ்சம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிறதுனா அடிங்க, அப்ரிசியேட் பண்றதுனா அப்ரிசியேட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம சாய் அபியங்கரே வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நிறைய பேர் வந்து ரீல்ஸுக்கு பாட்டு போடுறாங்கன்னு. ஓ, அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். அதுக்கப்புறம் அந்த முக்காவாசி ரெஸ்பாண்ட் என்ன ட்ரிகர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏஓடி இஸ் ஓவர் ரேட்டட், ஏஓடி இஸ் மிட், ஏஓடி வாஸ் ஷிட் என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதாவது நண்பர்களே, நீங்க இதை என்னை ட்ரிகர் பண்ண சொன்னாலும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏஓடி வந்துட்டு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு. அட்டாக் அண்ட் டைட்டன் நான் முடிச்சு ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சா, 6 மந்த்ஸா 8 மந்த்ஸ் மேலே ஆச்சு. ஏன்னா நான் அந்த இயர் ஸ்டார்டிங்ல பார்த்தது. அப்போ வந்துட்டு பார்த்து முடிச்சப்போ ஓகே, எல்லாருக்கும் வந்துட்டு எரன் தப்பா கரெக்டா அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நிறைய இதெல்லாம் கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க. பட் கொஞ்சமா நம்ம அந்த ஃபோர் ஷேடோவிங்லாம் நான் ரியலைஸ் பண்றப்போ ஒரு ரீல்லாம் பாக்குறேன். இந்த டோட்டல் அனிமேவே நீங்க ஸ்டார்டிங் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு எண்டிங் தெரிஞ்சிருக்கும். அது நீங்க ரைட்டிங்காவே எப்படி எனக்கு தெரியல, இவன் ரிவர்ஸ்ல இருந்து எழுதுனானா இல்ல முன்னாடி இருந்து இப்படி எழுதுனானா. ஏன்னா ஒரு விஷயத்துக்கும் ஒரு இடத்துல ஃபோர் ஷேடோ இருக்கும். அது வந்துட்டு ஏதோ கண்டினியூவா அப்படியே டெவலப் பண்ற மாதிரியா எழுத முடியாது. மொத்த ஸ்டோரியும் அந்த ஆத்தருக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ரிவர்ஸ்ல எழுதுனானா இப்படி எழுதுனானாங்கிறது அந்த ரைட்டிங்கை நீங்க யோசிச்சாலே அட்டாக் அண்ட் டைட்டன் பீக். அனிமேஷனே என்ன கேட்டா பீக். லெவி கேரக்டருக்குலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு சீன் எலவேஷன் இருக்கும். எரனோட டோட்டல் சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலா இப்போ வரைக்கும் எரன் தப்பா ரைட்டான்னு ஒரு கான்ட்ரவர்சியான ஒப்பீனியன்ஸ் போய்கிட்டு இருக்கு. எனக்குமே அது தெரியல, அது தப்பு ரைட்டுங்கிறத தாண்டி he doesn't have any optionங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கும். நான் வந்துட்டு ரொம்ப ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ அதனால அட்டாக் அண்ட் டைட்டனை வந்துட்டு மிட்டு ஷிட்டு அப்படின்னு சொல்லாம நீங்க போய் பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் லெட் மீ நோ ஹவு டு யூ கைஸ் ஃபீல் அபவுட் தட் அனிமே. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. அனிமேவும் கார்ட்டூன் தாப்பா. ஆர்கியூ வித் மை ஹேண்ட். நீ கையில ஆர்கியூ பண்ணுவியோ காலில் ஆர்கியூ பண்ணுவியோ, நான் இங்க சொல்லிட்டு போயிடுறேன். ஜோக் இல்ல, எனக்கு இவங்க வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தையெல்லாம் மிட்டு ஷிட்டுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு ட்ரிகர் ஆகல. பட் நான் வந்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. என் சைடு ஒரு பிஓவி இருக்கலாம், அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, அனிமேவும் கார்ட்டூனும் வந்துட்டு அந்த மீடியம் வைஸ் ஒன்னே தவிர ரெண்டு ஒன்று கிடையாதுன்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, கார்ட்டூன்ஸ் பார்த்தீங்கன்னா அது எபிசோட் வைஸாக இருக்கும். அதில் பெரிய லோர் இருக்காது, ஒரு டெப்த்தான ஃபிலாசபியோ அந்த மாதிரி டெப்த்தான எந்த விஷயமும் இருக்காது. அது வந்துட்டு அந்த சின்ன பசங்களை கவர் பண்ணுறதுக்காக ஒரு 30 நிமிஷம் ஒரு 25 நிமிஷத்துக்கு ஒரு ஜாலியாக. இப்போ பென்டனே வந்து பயங்கரமான லோர், அது வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபிலாசபி பேசாது. ஆனால் பென்டன் வந்துட்டு பயங்கரமா ஸ்டோரி வைஸாக இருக்கும். அதான் பென்டனுக்கும் நருட்டோக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, நருட்டோ வந்துட்டு அடல்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஃபிலாசபி பேசுகிறவங்க. நருட்டோல ஒரு கட்டத்தில் நான் பார்த்துட்டு எனக்கு மோட்டிவேஷன் ஆனது டிப்ரெஷன் ஆனதா இருக்கு. ஏன்னா அதுல வில்லன்ஸ்லாம் வந்துட்டு கான்ஸ்டன்டா ஒரு பிலாசபி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க மடாராவோட பிலாசபியை எடுத்துக்கோங்க. என்ன சொல்லுவான் அப்படின்னா, ரியாலிட்டி கஷ்டமா இருக்கு, நான் இவங்களை எல்லாம் தூங்க வச்சு டெலிவிஷன்ல சந்தோஷமா வாழ வைக்கிறேங்க. எனக்கு அதை கேட்டுட்டு இது நல்ல ஆப்ஷனா இருக்கேடா, இதுக்கே போயிடலாமேடான்னு தோணும். இதெல்லாம் வந்துட்டு சின்ன பசங்க பாப்பானுங்களா, அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சின்ன பசங்க அதை எப்படி பாப்பானுங்கன்னா, ஓகே நருட்டோக்கு வந்துட்டு 9 tail fox அந்த பவர் இருக்கு, அந்த சீன் எப்போ வரும், அந்த மாதிரி எலவேஷன் சீன் தான் பாப்பானே தவிர அவன் அந்த பிலாசபியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே அவன் அடல்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதாவது அனிமேவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வயசு வேணும். ஆனா கார்ட்டூன் அப்படி கிடையாது. கார்ட்டூன் சின்ன பசங்க எல்லாருமே பார்க்கலாம். ஸோ அதனால அனிமேக்கும் கார்ட்டூனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான். மீடியம் ஒன்று தானே தவிர அதுல பேசுற விஷயம்லாம் வேற. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்பா. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. கேட் இஸ் எ கன்சிஸ்டன்சி கேக். உங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன 2024 அப்புறம் தானே சார் தெரியும். 2023 என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பயே ஒன்றும் பெருசாக பண்ணல. என்ன அப்போயெல்லாம் வந்துட்டு வாரத்துக்கு 3 வீடியோ போட்ட காலங்கள்லாம் இருக்குது. இப்போ தான் நான் வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டு என்னால் வீடியோ ஒழுங்காக பண்ண முடியல. பட் அப்போ வந்துட்டு கண்டென்ட் வைஸ் அவ்வளோ எஃபோர்ட் இருக்காது. பட் இப்போ நான் கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் எஃபோர்ட் போட ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் அதை பார்க்க மாட்டேறீங்க. அதுதான் எனக்கு ரேஜ் பைட் ஆகுது. நீ வந்துட்டு எனக்கு ஏஓடி மிட்டு மக்கிமா மிட்டு அனிமே கார்ட்டூன்னு சொல்லல என்னை ரேஜ் பைட் பண்ண வேணாம். நீ ஆல்ரெடி என்னை ரேஜ் பைட் தான் பண்ணிக்கிட்டு இருக்க வீடியோ பார்க்காம. ரஜினி வில் பி பெட்டர் சிஎம் தென் விஜய். ஏன்பா
இது ரேஜ் பைட்டா இல்ல காமெடிக்கு போட்டேன்னு தெரியல. ஆனா அண்ணனாவது பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அடி வாங்கிட்டு இருக்காரு. தாத்தாலும் வந்துட்டு வரதுக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு இருந்தாருப்பா. அதனாலதான் தெளிவா நான் வரலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவர் எடுத்த முடிவு தான் நண்பர்களே கரெக்ட். வந்திருந்தா இந்த மாதிரிதான் எதுனா ஆயிருக்கும். தளபதி அண்ட் நாயகன் மொக்க படம் ரெண்டுமே நோ. ஓகே, ஃபர்ஸ்ட் இவர் தான் ரேஜ் பைட் பண்ணியிருக்காரு. தளபதி வாஸ் ஒன் ஆஃப் த வெல் மேட் ஃபில்ம். சும்மா அவர் என்னை ட்ரிகர் பண்ண சொல்லியிருக்காரு. பட் யூ கான்ட் டிஸ்அக்ரி திஸ். அண்ட் நாயகன் நான் முன்னாடியே சொன்னேன், தக் லைஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி நாயகன்ல சும்மா ஒரு 2 சீன் பார்த்தேன். அவ்வளோ எமோஷன் கனெக்டோட அவ்வளோ பயங்கரமான ஸ்கிரீன் பிளேவோட இருந்தது. அந்த 2 படத்தையும் நீங்க வந்துட்டு இந்த பாரு கீழே வைக்கவே முடியாது. அந்த சப்ஜெக்டிவ்ல வச்சாலுமே அந்த 2 படமும் வந்துட்டு ஹோலாவே நல்லா இருக்கும். அது உனக்கு பார்க்க தெரியலன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இவர் என்ன ரேஜ் வெயிட் பண்ணிட்டாரு. நார்மி ஒன்லி 1 பாயிண்ட். அடுத்து நம்ம மாஸ்டர் இஸ் மிட், நாட் கோட்டட் நாட் பேட் பட் மிட் அஸ் ஃபக். இது ஒன்றும் என்னை ட்ரிகர் பண்ற மாதிரிலாம் இல்லை. மாஸ்டர் வந்துட்டு ஜேடியோட கேரக்டரைசேஷன் சூப்பரா இருக்குமே தவிர செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு கொஞ்சம் ஃபம்பிள் ஆகும். ஐ அக்ரி திஸ். இதை பத்தி நாங்க ஆல்ரெடி 2 பேரும் சண்டையே போட்டிருக்கோம் டிஸ்கார்ட்ல. ஸோ அதனால இங்க வந்து ஒரு போட்டு என்னை ட்ரிகர் பண்றாராம். இப்போ வந்துட்டு நான் மேவோக்கு ட்ரிகர் பண்றேன். நண்பா, நீங்க வீடியோ போட்டு 6 மாசத்துக்கு மேலேயாச்சு. You know that cat is vibing with his girlfriend and not focusing on content, so he milking from followers but you not able to prove. ஆமாப்பா, ரொம்ப ஜாலியா இருக்கேன் கேர்ள் ஃப்ரெண்டோட. சும்மா இருங்கடா டேய். நானே வந்துட்டு ரூம்ல இருந்து வாய்ஸஸ் சத்தம் அதிகமா கேக்குதுன்னு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுல வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியா இருக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களே பேசிட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஆமா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? இது ஒண்ணுதான் நண்பர்களே காமனான எல்லாருக்கான ரேஜ் பைட்டு. இதை வந்துட்டு யார்கிட்ட சொன்னாலும் ட்ரிகர் ஆயிடுவாங்க. அதனால இது வந்துட்டு ஒரு யூனிவர்சல் ரேஜ் பைட்டர் டேர்ம். உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? நீ 3 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோவே ரேஜ் பைட் நினைச்சு அப்புறம் பார்த்தா ஏதோ இங்கிலீஷ் டப் இருக்கு. டார்ச்சர் பண்றான் நண்பர்களே. என்னைய வந்துட்டு அந்த நாயகன் ஒப்பீனியனுக்கு அப்புறம் பயங்கரமா என்னை ரேஜ் பைட் பண்றதுன்னா யூடியூப் தான். டார்ச்சர் பண்றான். நானே எப்பயாவது வீடியோ போடுறேன், அப்பயும் வந்துட்டு இங்கிலீஷ் டப்ல மாத்தி வச்சு பாதி பேர் அதுல வெளியே ஓடி இருப்பானுங்க மாத்தாம கூட. எனக்கு வர வியூஸ் காசு எல்லாத்தையும் இவனே புடுங்கிட்டு இருக்கான். இந்த வீடியோ எதுனா பண்ணி விட்டேன் அவ்வளவுதான்டா உனக்கு. என்னென்ன நான் எப்பப்பெல்லாம் கன்சிஸ்டன்ட் ஆகிறனோ அப்பெல்லாம் வந்துட்டு வியூஸை கம்மி பண்ணி விட்டுருவான். எப்பெல்லாம் நான் வந்துட்டு வீடியோ போட வேணாம்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டோன்னே வியூஸ் போயிடும். இப்ப வேற புதுசா கொரியனுக்கு மாத்திரான். என்ன பார்த்தா அவனுக்கு கொரியன் மாதிரியாடா இருக்கு லூசு. கொரியனுக்கு மாத்திரான், இங்கிலீஷ் டப்பை போட்டு விடுறான், டார்ச்சர் விடுறான். நண்பர்களை நீங்கெல்லாம் நீ ரேஜ் வெயிட் பண்ண வேணாம். யூடியூபே நீ ரேஜ் வெயிட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேவலமான மூட்ல இருக்கேன். தி கிளாசிக் கமல் இஸ் ஓவர் ரேட்டட். அது ஆப்வியஸ் ரியாக்ஷன். கமல் இஸ் ஓவர் ரேட்டட்னு சொல்றப்ப இன்டர்நெட் அப்படி ரியாக்ட் பண்றது. பட் எப்படி மாறிடுச்சுன்னா அவங்க அவங்க அப்பாலஜி ஸ்டோரியில் அப்பாலஜி கேட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாலும் இன்னொரு பக்கம் அந்த எப்பயுமே வந்துட்டு இந்த ஒரு விமன் ஹேட்ரட் ஒன்று வரும் தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனை இப்போ கமல் ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்காது. ரேண்டமா அந்த விமன் ஹேட் பண்றவங்களும் உள்ள புகுந்து அவங்களை அபியூஸ் பண்ணி அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் அங்க பிரச்சனையாச்சு. பட் மற்றபடி கமல் இஸ் ஓவர் ரேட்டட்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒப்பீனியனே வைக்க முடியாது நண்பர்களே. அப்படி யாராவது நீங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபிலிம் நாலேஜ் இல்லாம இருக்கும். இல்லையா ஏதாவது ரேஜ் வெயிட் பண்றதுக்கு சொன்னதா வச்சுக்கலாம். அந்த டைம்ல கமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதெல்லாம் யாருமே பண்ணல. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது ஓடவும் இல்லை. நம்ம இப்ப கல்ட் கிளாசிக்கு நிறைய படத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் கமலோடது. அது எதுவுமே அந்த டைம்ல ஓடல. ஏன்னா அந்த டைம்ல ரஜினியோட மூவிஸ்லாம் பீக்ல இருந்து ஹிட் ஆகிட்டு இருந்தது. அது ஒரு பேட்டர்ன்ல இருந்தது. ஸோ அந்த டைம்ல கமல் ஃபேன்ஸே நிறைய பேர் வந்துட்டு அவரோட நிறைய படத்தை பார்த்து ஓட வைக்கிறோம். ஸோ மற்றபடி நீங்க கமலை வந்துட்டு லுக்ஸை வச்சோ இல்ல ஃபிலிம்ஸை வச்சோ அவருக்கு இருக்க டேலண்ட் வச்சோ எதை வச்சுமே நீங்க ஓவர் ரேட்டட்னு சொல்ல முடியாது. ஸோ இவர் சொன்ன மாதிரி ரீசெண்டா நடந்த கிளாசிக் ரேஜ் பைட்டிங் ஒப்பீனியன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. கமல் இஸ் ஓவர் ரேட்டட் Q&A ஃபுல்லா. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஓகே நண்பர்களே, எல்லாரும் கொஞ்சம் சமங்கலம் சாந்தி சாந்தி. ஸோ இப்போ எத்தனை பேர் ஏன் ஒப்பீனியனுக்கு ரேஜ் பைட் ஆவானுங்கன்னு தெரியல. பட் ஓகே, சரி ஓகே. நான் கூட ஏதோ சின்ன கண்டென்ட்டாக வரும்னு நினைச்சேன். வர யாப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் எழுத்துறேன் வீடியோவை. பீக் இம்ப்ரூவ்மெண்ட். சரி ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு ஹைப்பை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு அதே மாதிரி இப்போ எனக்கு சில விஷயம் ரேஜ் பைட் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயம் ரேஜ் பைட் ஆகும், நீங்க எதை பார்த்து ட்ரிகர் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்படியே கமெண்ட்ல என்கேஜ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சீக்கிரமே பார்ப்போம். சைனிங் ஆஃப். பாய். எது சாய வைக்கிற SPBயா?